ஓகே, ஆளுநரை சந்திக்க விஜய்க்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிற தகவல் நமக்கு வருகிறது. நமக்கு போவார் இந்த முறை. இப்ப 4வது முறை 5வது முறையா பட்டினப்பாக்கத்துல இருந்து கிளம்பி போனோம். 4வது முறை போய் யூ டர்ன் போட்டு வந்துட்டாரு. இப்ப 5வது முறை போனோம். எத்தனை மணிக்கு போக போறார், எத்தனை மணிக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு கூடுதல் தகவல்கள் இருக்கா? ஆளுநரை சந்திக்க தற்போது விஜய்க்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருப்பதா நமக்கு தகவல் வருது. மணி 6:15 ஆகுது. 7:10க்கு ஆளுநருக்கு ஃபிளைட் இருக்கு. அப்போ இப்போ உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மட்டுமே அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இல்ல வேற ஃபிளைட்ல போவாரா, பிரைவேட் ஜெட்ல போவாரா, அடுத்த ஃபிளைட்டுக்கு மாறிப்பாரா அப்படிங்கிறது தெரியல. 6:30 மணிக்கு ஆளுநர் நேரம் ஒதுக்கி இருக்கிறார். கேரளா பயணம் ரத்து அப்படிங்கிற தகவல் நமக்கு வருகிறது. கேரளாவுடைய பயணத்தை தற்போதைய அளவுல ரத்து செய்துட்டு 7:10 மணிக்கு இண்டிகோ ஃபிளைட்ல அவர் கிளம்பல. 6:30 மணிக்கு விஜயை சந்திக்கிறார் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள். 6:30 மணிக்கு நேரம் ஒதுக்கி இருக்காருன்னா மணி 6:15. இப்ப பட்டினப்பாக்கத்துல இருந்து கிளம்பி இருக்காங்க. கார் மீண்டும் வண்டி ஸ்டார்ட். வந்தா சுட்டா ரிப்பீட்ன்ற மாதிரி அதே இது வந்து ஒரு ப்ராப்பரான டைரக்ஷன். என்ன ஒண்ணுன்னா இன்னைக்கு அவருக்கு வந்து இல்ல 7 மணி 7:10 ஃபிளைட் அதுக்குள்ள போயிடுவாரு, அது இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஏன்னா இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அப்படி இருக்கும்போது இப்ப நீ அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் தேர் இஸ் மச் மோர் an important emergency in Kerala than that of Tamil Nadu, then it is understandable. இல்லப்பா இங்க இருக்கிறத விட அங்க அசாதாரண சூழ்நிலை, ஆளுநர் போய் ஆகணும்னா that is understandable. பட் அந்த அளவுக்கு அங்க வந்து இன்னும் அவங்களும் ஸ்வேரிங் இன் டேட்டுக்கு வந்து எதுவும் அங்கேயும் கொடுக்கல. பட் இங்க வந்து ஆளுநர் கேட்டுக்கிட்டு இருந்து எனக்கு 118 காமிங்க, அதோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெயில் அனுப்புங்கனாலும் ஏற்கனவே வந்து அமமுக ஒரு குளறுபடி இந்த இடத்துல நடந்திருக்கிறதுனால இன் பர்சன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அதனாலதான் போயிருக்காங்க. அப்ப வந்து இன் பர்சன்ல நீங்க போகும்போது ஆன் ஸ்பாட் வந்து யூ கேன் டேக் த டேட் ஃபார் ஸ்வேரிங் இன் செரிமனி. ஏன்னா அங்க வந்து மறுபடியும் நான் செக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா கூட்டணி ஓகே, 5வது முறையாக ஆளுநரை சந்திக்க புறப்படுகிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். இதே ஷாட் இதே ஃப்ரேம் 4 நாளா மாறி மாறி பார்த்துட்டு இருக்கோம். இந்த முறை இறுதியான முறையாக இருக்குமா? ஆளுநரை சந்தித்து விட்டு இந்த முறை வெற்றியோடு திரும்புவாரா, அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட திரும்பி வருவாரா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னு தான் அவருடைய தொண்டர்கள் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். 6:30க்கு அப்பாயின்மெண்ட், 6:15க்கு வண்டி கிளம்பிடுச்சுன்றதை பார்க்கிறோம். பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து திரு விஜய் அவர்கள் ஆளுநர் மாளிகை நோக்கி விரைகிறார். இந்த முறை யூ டர்ன் கிடையாது, ஒரே ஸ்ட்ரெயிட் தான், நேர ஆளுநர் மாளிகை கேட்டுக்குள்ள தான் போகணும் அப்படிங்கிற வைராகியத்தோடு விஜய் அவர்கள் புறப்படுகிறார். 120 எம்எல்ஏக்கள் தனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கடிதங்களை தன்னிடம் வைத்திருக்கிறார். ஏற்கனவே பல கடிதங்கள் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு கடைசியா விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த கடிதத்தையும் IUML கொடுத்த கடிதத்தையும் கையில மறக்காம எடுத்துக்கிட்டு விஜய் அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். பட்டினப்பாக்கத்திலிருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி விஜய் அவர்களுடைய வாகனம் மீண்டும் விரைகிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். இந்த முறை நம்ம கடந்த முறை பேசணும் இப்படிதான், இந்த வாட்டி கரெக்டா போயிருவாரா சார், போய் சேர்ந்துருவாரா அப்படின்னு. இப்ப போயிருவாரா கரெக்டா? நல்ல வார்த்தையா கரெக்டா போய் சேர்ந்துட்டோம். நம்ம ஜோசியர் எல்லாம் சொல்லுவாங்க அவருக்கு நீ சந்திராஷ்டம். யாரு விஜய்க்கா? நீ சந்திராஷ்டமா தான் சுத்தி சுத்தி அடிக்கிறது. ஆமா ஆமா, கவர்னர்கிட்ட சார் பதவி ஏத்தாதான் நம்புவேன். இதுக்கப்புறம் நம்முடைய செய்தியாளர் சாலமன் இணைகின்றார் தொலைபேசி வாயிலாக. சாலமன், 6:30க்கு அப்பாயின்மெண்ட்னு சொல்லப்பட்டிருக்கு, கூடுதல் விவரங்கள் பதிவு பண்ணுங்க சாலமன். 5வது முறையாக தாவேகா தலைவர் விஜய் தனது பெரும்பான்மை கடிதத்துடன் கவர்னரை சந்திக்க வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 6:30 மணிக்கு ஆளுநரை சந்திக்க நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில தாவேகா தலைவர் தனது ஆதரவினருடன் கூட சென்றிருக்கிறார். குறிப்பாக தற்போதுதான் அவரது வாகனமானது பட்டினப்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அவர் 4வது முறையாக சற்று நேரத்திற்கு முன்னதாக புறப்பட்டார். அப்போது நேரம், அதாவது ஆளுநரிடமிருந்து நேரம் கொடுக்காததால அவர் யூட்டன் அடித்துக் கொண்டு மீண்டும் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு சென்றார். தற்போது 5வது முறையாக தனது பெரும்பான்மை, அதாவது 120 தொகுதிகளுடன் அவர் கையிருப்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில பெரும்பான்மைக்கு அதிகமாகவே அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஆளுநரை சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு கட்சிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை மேற்கொண்ட நிலையில விசிக மற்றும் IUML ஆகியோரிடம் இன்று கையெழுத்தானது பெறப்பட்டு ஆதரவு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 120 தொகுதியுடன் அவர் பெரும்பான்மைக்கு அதிகமாக அவர் கடிதத்தை கொண்டு சென்றிருக்கிறார். அவர் அங்கு சென்றவுடன் ஆளுநர் அந்த கடிதத்தை வாங்கி கொண்டு
எப்படி உள்ளது என்பது தொடர்பாக பெரும்பான்மைக்கு அதிகமாக இருக்கிறதா என்பது தொடர்பான கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவர் எந்த நேரத்துல அவர் முதல்வராக பதவியேற்பார் என்பது தொடர்பான அழைப்பானது தாவேகா தலைவர் விஜய்க்கானது வழங்கப்படும். குறிப்பாக மண்டே தான் இந்த முதல்வர் பதவியேற்பானது நடைபெறும் என தகவல்களானது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில லோக் பகவனிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அவரிடமிருந்து பெரும்பான்மை கட்சி வாங்கிக் கொண்டு அந்த கடிதத்தை வாங்கிக் கொண்டு அதனை தற்போது அவர்கள் ஆய்வு மேற்கொள்வார்கள். அந்த ஆய்வுக்கு பிறகு அது சரிவர இருக்கும் பட்சத்துல தாவேகா தலைவர் விஜய்க்கு அவர் முதல்வர் பதவியேற்பு செய்வதற்கான கடிதத்தை அழைப்பு வழங்குவார். அதன் பின்னர் நேரு விளையாட்டு அரங்கில் இந்த முதல்வர் பதவியேற்புக்கான நிகழ்வானது நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் ஆளுநர் மாளிகைக்கு கிட்ட சென்றிருக்கிறார். 6:30 மணிக்கு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் சில மணி நேரத்துல அந்த ஆளுநர் மாளிகைக்குள் செல்ல இருக்கிறார். 7:10 மணி அளவுல திருவாண்டரத்திற்கு கவர்னர் புறப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு பிளைட் இருப்பதாகவும் தெரிவிக்கிறது. அதற்கு முன்னதாக இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் தான் அவர் புறப்பட இருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரைட், நன்றி சாலமன் விரிவான தகவல்களுக்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.